ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, ஜான் ஜபராஜ் அவர்கள் நிறைய பிரச்சனைகளை மாற்றுறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் அவருடைய மனைவி தான் அப்படின்னு 2-3 பேர் கிறிஸ்தவ மதபோதகர்களே சொல்கிறத பார்க்குறோம். ஸோ அதில் ஒருத்தர் காமத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்காதனால அவர் வேறு ஒருத்தரை தேடி போயிட்டார் அப்படின்னு இது ஜென்ரலாக எல்லோரும் எந்த ஆண் அப்படி போனாலும் பெண் மேலே இப்படி பழி போடுவாங்க. ஸோ அப்படி சொல்லியிருந்தார். இவங்களுக்கு ஒரு அனுமானம். என்ன அனுமானம்னா, காமம் மனைவிக்கிட்ட கிடைச்சா யார்கிட்டையும் போக மாட்டான்ட்டு. ஸோ அப்படியா இருக்கிறாங்க கள்ளத்தொடர்பில் இருக்கிறவங்களாம் பாருங்கள். ஆக்சுவலாக அட் எ டைமில் 4-5 பேர் கூட வேறு கள்ளத்தொடரில் இருப்பாங்க. ஸோ அப்படி அதுக்கு காரணம் என்னென்னா, காமம் யாரையும் திருப்திப்படுத்தாது. அதுதான் மாம்சமானவர்கள்னு பைபிளில் கூட இருக்கும். அந்த மாமிச சுகம், காம சுகம், மாமிச சுகன்றது எல்லாமே புலனின்பங்கள், பார்க்குறது, கேட்குறது, பேசுகிறது, நினைக்கிறது. ஸோ இதிலெல்லாம் மூழ்கி இருக்கிறவங்க, குறிப்பாக காமம் தான் மிகப்பெரிய எதிரின் கீதையில் நிறைய அத்தியாயங்கள் இருக்கும். ஸோ அதில் யாருமே திருப்தி அடையவே முடியாது. அதை வெல்வதற்கு ஒரே வழி அதை விட்டுறதானே தவிர அதில் மூழ்கி யாரும் அதை வெல்லவும் முடியாது, எத்தனை வயதானாலும். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று, மொட்டையாக இதுக்கு காரணம் மனைவி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா, காமம் இல்லாமல் மன ரீதியாக ஒரு அன்பாக இல்லை, புரிதலோடு இல்லை, எந்த நேரமும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் போயிட்டார், அப்படி தவறான பழக்கத்துக்கு போயிட்டார். மனைவி ஒரு திருப்தியாக கணவனை வச்சுருந்தா இப்படி நடந்திருக்காது அப்படின்றாங்க. ஆக்சுவலாக நிறைய இந்த கள்ளத்தொடர்பில் இருக்கிறவங்க மனைவியெல்லாம் ரொம்ப அன்பானவர்களாகவே இருப்பாங்க. ஸோ அதனால் இது மனைவி சைக்கோவாக இருந்தால் தான் இப்படி போவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அவரே ஜான் ஜபராஜ் அவர்களே அந்த ஆடியோவில் எதுலேயோ சொல்லியிருப்பார். ஆமாம், அந்த ஆடியோவில் சொல்லியிருப்பார், டாக்ஸிக்காக ரிலேஷன்ஷிப் மாறிச்சு, அதை எத்தனையோ தடவை நான் சொல்லி பார்த்தேன் மனைவிக்கிட்ட, இது மாதிரி இன்னொரு தடவை பிரச்சனை அது டைவர்ஸ் வரைக்கும் போகும்னு சொன்னேன். ஸோ அதனால தான் அது மறுபடியும் பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் பிரிஞ்சிட்டேன், வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதை வைத்து தான் சொல்கிறாங்க டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்புன்ட்டு இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஆக்சுவலாக டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படிங்கிற அட்வைஸை பெண்களுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. நீங்கள் யூடியூப் வீடியோஸ்லாம், குறிப்பாக வெளிநாட்டில் உள்ள வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா இதில் ஆண்கள் மாட்டிக்கிறாங்க, அதாவது டாக்ஸிக்காக பெண்கள் இருக்கிறாங்க, மனைவிகள் இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு ஃபேமஸான ஒரு ஹாலிவுட் நடிகர் அது மாதிரி மாற்றி அவர் மேலே தான் அந்த மனைவி கேஸ் போட்டு பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கேஸ் போடும்போது தான் அவர் கடுப்பாய் எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தார். ஸோ அப்போ அந்த மனைவி எவ்வளோ கேவலமாலாம் நடந்திருக்கிறாங்கன்னா, அவர் படுத்துட்டு இருக்கிற இடத்துல டாய்லெட் இருந்து வச்சுருக்கிறாங்க, தூங்கிட்டு இருக்கும்போது. இவர் தூங்கிட்டு இருக்கிறாரு, அவங்க தலையில் எழுப்பி பாரு, அது என்ன தெரியுதா அப்படின்னு கேட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ ஜானி டெப்புன்னு நினைக்கிறேன் அந்த நடிகர் பேர். சரி. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ சமீபமாக பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாகவே இந்த மாதிரி பிரச்சனை வருது. சட்டமெல்லாம் பெண்களுக்கே ஆதரவாக இருக்குது. ஆண்கள் பாவம் தற்கொலை கூட பண்ணிட்டாங்க இல்லையா, 2-3 பேர். ஸோ வெளியில் நியூஸில் வந்தது, வராமல் எத்தனை நடந்துச்சோ தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அப்போ இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் தான் இது ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னா, இது ஆக்சுவலாக ஒரு ஹிஸ்டீரியா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி கதை நிறைய பெண்களுக்கு இது இருக்கும், நிறைய நம்மளுடைய அம்மாக்களுக்கெல்லாம் இருக்கும் இல்லையா. அப்போ நமக்கு அது பிரச்சனையாக தெரியல, ஏன் மனைவிக்கு வரும்போது மட்டும் பிரச்சனையாக தெரியுது? இதுதான் இங்கே முக்கியமான விஷயமே இல்லையா. மனைவி எவ்வளோ அம்மா எவ்வளோ மோசமாக கத்திக்கிட்டு இருந்தாலும் நமக்கு அம்மா மேலே வெறுப்பு வர்றதில்லை, கருணை தான் வருது.
அதேமாதிரி அப்பா குடிகாரனாக இருந்தால் கூட அவர் மேலே வெறுப்பு வரல, கருணை தான் வருது. ஆனால் அதே கணவனோ அல்லது மனைவியோ இப்படி இருக்கும்போது மட்டும் வெறுப்பு வந்துடுது. அதுக்கு இன்னொரு காரணம் வந்து இன்றைய காலகட்டத்தில் உலகியல் சட்டங்களும் நீங்கள் வெளியில் வரலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் கொடுக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன வெறுப்பு வந்தாலே டக்குன்னு பிரிஞ்சிடலாமா அந்த மாதிரி எண்ணங்கள் வந்துடுது. ஸோ அதை தான் வந்து ஜான் ஜபராஜ் இது மாதிரி வந்து டைவர்ஸ் வரையும் போய்டும். இப்போ நிறைய குடும்பங்களை சின்ன பிரச்சனை வந்தாலே நான் டைவர்ஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு சரளமாகிடுச்சு. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நம்ம அம்மாக்கள் வாயிலையோ அப்பாக்கள் வாயிலையோ வந்ததே கிடையாது. ஆனால் இன்றைக்கி சர்வசாதாரணமாக ஆகிடுச்சு. ஏன்னா ஜென்ரலாகவே இந்த மாதிரி கணவனோ மனைவியோ அமைகிறாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக பெரும்பாலும் அவங்களுடைய அப்பாவோ அம்மாவோ இதே கேரக்டர் கொண்டவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு அது ஒரு புதிய விஷயமாக இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் இவங்கள அவங்கள நினைக்கணும், அவ்வளோதான் விஷயமே. ஆனால் ஒருவேளை அம்மாவே டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க, என்னடா அதே மாதிரியே மனைவியும் அப்பா டார்ச்சர் பண்ணாங்க, அதே மாதிரியே கணவனும் இருக்கிறாரு அப்படின்னு விரக்தியில் வந்துடுறாங்க. ஆனால் எப்படியும் இப்போ யாரும் வந்து அரேஞ்ச்டு மேரேஜ் பெருசாக பண்ணுறதில்ல. அப்படியே அரேஞ்ச்டு மேரேஜே இருந்தால் கூட திருமணத்துக்கு முன்னாடியே மாதக்கணக்காக பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த ஒரு புரிதல் வந்து அது ஒத்து வரலைன்னா பிரிஞ்சு கூட போயிடுறாங்க, கல்யாணத்துக்கு போகிறது கிடையாது. ஸோ அப்போ இவங்க தான் பர்ஃபெக்ட்டுன்னு அவங்க மைண்டு கன்வின்ஸ் ஆன பிறகு தான் அவங்க கல்யாணமே பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் திடீர்னு எப்படி இம்பர்ஃபெக்டாக மாறிடுது. ஸோ எல்லோரும் சொல்கிறதுன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கேரக்டர் என் கண்ணுக்கு தெரியல, அல்லது அவங்க அதை காட்டிக்கலை, அதுக்கப்புறம்தான் அவங்களுடைய குணம் இப்படி மாறிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய அப்பாக்கிட்டேயோ அம்மாக்கிட்டேயோ ஏதோ ஒரு பலகீனம், டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஒரு பலகீனம் இருக்குதுன்னா அது பெரும்பாலும் உங்களுக்கு கணவன்கிட்டயோ மனைவிக்கிட்டேயோ மீண்டும் அது பார்ப்பீங்க. நீங்கள் என்ன தான் புத்திசாலியாக அந்த கேரக்டரே இருக்கக்கூடாதுன்னு ஃபில்டர் பண்ணி எடுத்தாலும் அந்த கேரக்டர் அவங்களுக்கு அட்லீஸ்ட் திருமணத்துக்கு பிறகாவது வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆச்சரியமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதில் கர்ம கணக்கும் இருக்குது. ஏதோ ஒரு ஜென்மத்தில் இந்த கேரக்டரை கொண்டு தான் நீங்கள் மற்றவர்களை டார்ச்சர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த கேரக்டருடைய வலி உங்களுக்கு அப்போ தெரியாது. எப்போவுமே உங்களுக்கு அந்த துக்கத்தை கொடுக்குறவங்களுக்கு அந்த வலி தெரியாது இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் பண்ணியிருப்பீங்க. அப்போ எப்போ உங்களுக்கு வலி தெரியும்? அவர்கள் நிலைக்கு நீங்கள் வரும்பொழுது, அந்த மாதிரி நபர் உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது தான் அந்த வலி தெரியும். அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இந்த கணக்கை நீங்கள் முடிக்கணும். இப்போ இதை வந்துச்சா உனக்கு வேறு வேலையே இல்லைம்மா அப்படின்ட்டு அவங்கள திட்டுறது, இது என்ன ஆகுதுன்னா அந்த கணக்கை நீங்கள் முடிக்கலை. அந்த கணக்கை நீங்கள் முடிக்கணும் அப்படின்னா அதை எப்படி கணக்கை முடிக்கிறது அப்படின்னா அவர்களையும் நீங்கள் சாந்தப்படுத்தணும். ஏன்னா ஜென்ரலாகவே இந்த மாதிரி டாக்ஸிக் பிஹேவியர் இருக்குது இல்லையா, அது நீங்கள் நிறைய பேர் யூடியூபர்ஸ் வெளிநாட்டிலெல்லாம் கூட போட்டிருப்பாங்க, நிறைய சகோதரிகள் போட்டிருப்பாங்க. அவங்க எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னா, ஏன் இவ்வளோ நாள் அதை விட்டு நீ வரலை அப்படின்னு கேட்கும் பொழுது, இப்போ அகோரி கலையரசன் கூட இதே மாதிரி தான் சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்க எப்போவுமே அப்படி இருக்க மாட்டாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். பயங்கரமாக பிரச்சனை நடக்கும், எல்லாமே நடக்கும். ஆனால் கொஞ்ச நாளில் அவங்க கூல் ஆகிடுவாங்க. அதாவது சம்மந்தமே இல்லாமல் எப்படி டென்ஷன் ஆகுறாங்களோ அதேமாதிரி சம்மந்தமே இல்லாமல் கூல் ஆவாங்க. நீங்கள் எதுவுமே பண்ணலன்னா கூட கூல் ஆகிடுவாங்க. ஒரு நாள் 2 நாள்லேயே கூல் ஆகி நல்லாவே பேசவும் ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க வருஷத்தில் 365 நாளும் அப்படி இருக்கிறது கிடையாது. எப்போவாச்சும் தான் அப்படி இருப்பாங்க. ஆனால் அந்த டைம் வந்து பயங்கரமாக உச்சத்துக்கு போய் ஒரு வழி பண்ணுவாங்க. ஒரு சாமி வர மாதிரி, பேய் பிடிக்கிற மாதிரி அப்படி தான். ஆனால் இதே யோசிச்சு பண்ணலாம், சப்போஸ் பேய் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, இதோட கம்பேர் பண்ணும்போது அது எவ்வளோ டேஞ்சர். ஏன்னா 24 மணி நேரமாக அப்படி இருக்கும், தூங்கவே விட மாட்டாங்க பேயெல்லாம் பிடிச்சிட்டா. அப்படியே பயங்கரமாக இருக்கும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களுடைய காதல் மனைவி, காதல் கணவன் தான் நல்லாவே தான் இருப்பார். ஆனால் உள்ளே இருக்கிறது வேற ஒரு ஆத்மா. அதே உடம்பை பயன்படுத்தி உங்களை ஒரு வழிப்படுத்தும் போது எப்படி இருக்கும்? ஏன்னா இங்கே நீங்கள் இவங்களை விட்டுட்டு போனீங்கன்னா அது நடக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் மனைவி இப்படி இருக்கிறாங்க, டாக்ஸிக்காக இருக்கிறாங்கன்னு நீங்கள் விட்டுட்டு போய் வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு மாறுறது அதுக்கே வாய்ப்பு இருக்குது.
அது இல்லாமல் அந்த பொண்ணு உடம்புல பயங்கரமான டாக்ஸிக்கான ஒருத்தர் உள்ளே வராங்க. ஏன் உங்கள் மனைவியே தற்கொலை பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நிறைய பேருக்கு நடக்கும். நிறையா அந்த வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். காரணம் என்னென்னா, அந்த கணக்கு முடிக்கலை, அல்லது உங்களால் அந்த குணம் ட்ரிகர் ஆகி இருக்கும். ஸோ அதை நீங்கள் தான் முடிக்கணும். எப்படி முடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாக்ஸிக் பிஹேவியர்ன்றாங்க இல்லையா, அது ஏதோ ஒரு காரணத்தினால தான் ட்ரிகர் ஆகும் இல்லையா. நல்லா இருப்பாங்க, திடீர்னு ஏதோ ஒன்று ஒரு விஷயம், அது கொஞ்சம் கடந்த காலத்தில் நடந்ததாக கூட இருக்கலாம், அந்த நேரம் நடக்காமல் கூட இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால அது கொஞ்சம் கொஞ்சம் அதை தூண்டுற மாதிரி இப்போ ஏதோ ஒன்று பண்ணியிருப்பீங்க ஸ்லைட்டாக, அது அப்படியே கடந்த காலத்துக்கு போகும். நீங்கள் நிறைய அந்த சண்டையெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போவோ நடந்ததெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது சின்ன வயசுலேயே அந்த குணம் இருக்கும், நம்ம பார்க்கலாம். திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி குழந்தையாக இருக்கும்போது எப்போவோ நடந்ததெல்லாம் உன்னால் தான் என் வாழ்க்கையை போச்சு, இது அப்படியே திருமணத்திலையும் எதிரொலிக்கும். அப்போ அதுக்கு முன்னாடியே அவர்கள் தங்களையே அல்லது அவங்க அப்பா அம்மா இருந்தாங்க, ஆனால் ஆக்சுவலாக அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம், அந்த குணம் முதல்ல ட்ரிகர் ஆகாது. ஏன்னா அவங்களுக்கு தான் அது தெரியுதில்ல, அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்குவாங்க. ஆனால் எப்போ அதை பார்த்துக்க முடியாத ஒரு வாழ்க்கை துணைக்கு போகிறாங்களோ அப்போ அது ட்ரிகர் ஆகும். ஸோ அப்போ என்னென்னா, உங்களுடைய மனைவியோ கணவனோ இந்த மாதிரி ட்ரிகர் ஆகுறாங்க அப்படின்னா, அவங்களே வாயை திறந்து சொல்லுவாங்க, இதனால் தான் ட்ரிகர் ஆகுறேன்ட்டு. இல்லாட்டினாலும் ஒரு ஜாடமாடையாக காட்டுவாங்க. ஏன்னா ஒரு சில சமயம் ஈகோ, இதை போய் நான் எப்படி சொல்கிறேன். உதாரணத்துக்கு நீங்கள் வேறு யார் கூடயோ பழகுறீங்க, சும்மா ஜாலியாக பேசினா கூட அவங்களுக்கு அந்த ஜெலசினால் பயங்கர டார்ச்சர் ஆகுறாங்கன்னா, உங்களுக்கு தெரியும் இது நடக்கும்போது தான் இது நடக்குது அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த புது புது அர்த்தங்கள்ன்ற ஒரு படம் வந்துச்சு இல்லையா, முழுக்க முழுக்க இதை பற்றி தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அது உண்மையிலே அற்புதமான படம், குறிப்பாக கடைசியில் அந்த முடிக்கிற விஷயம். ஆனால் படம் பார்க்கும்போது நமக்கு அது மைண்டில் பதியாது, அவன் இன்னொரு பொண்ணு கூட போனது தான் பதியும். ஸோ அதை தான் எல்லோரும், ஸோ ஏன்னா அதை தான் ரொம்ப வசீகரமாக கவர்ச்சிகரமாக காட்டியிருப்பாங்க. ஸோ இங்கே மெயினாக இந்த மாதிரி ட்ரிகர் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றதோட என்ன பண்ணக்கூடாதுன்றது தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணும்போது தான் ட்ரிகர் ஆகுது. ஸோ அது நீங்கள் நக்கலாக பேசுகிறதா இருக்கலாம், அது உங்களுக்கு நார்மலாக கூட இருக்கலாம், அல்லது காமெடியாக கூட இருக்கலாம். ஆனால் அது அவங்களுக்கு ட்ரிகர் ஆகுது அப்படின்னா அதை நம்ம திரும்ப செய்யக்கூடாது. அப்படி நீங்கள் திரும்ப செய்யாமல் இருக்கணும்னா, திரும்ப செய்யக்கூடாதுன்னு தான் நினைப்போம், ஆனால் நம்மளை அறியாமல் செய்வோம். ஏன் அப்படின்னா, அன்கான்ஷியஸாக இருக்கிறோம். மனிதர்கள் எல்லாருமே அன்கான்ஷியஸாக தான் இருக்கிறாங்க. தண்ணி அடிக்கிறவங்க மட்டும் அன்கான்ஷியஸ் இல்லை, எல்லாருமே அன்கான்ஷியஸாக தான் இருக்கிறாங்க. அப்படி அன்கான்ஷியஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுடைய செயல் உங்களுக்கோ மற்றவர்களுக்கோ துக்கம் கொடுக்குது அப்படின்னா, அந்த செயலை செய்வதற்கு காரணம் உங்களுடைய அன்கான்ஷியஸ்னஸ். அதாவது என்னென்னா, விழிப்புணர்வு அற்ற நிலை. அப்போ விழிப்புணர்வு நிலை ஆன்மீகத்தில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, அவேர்னஸ், கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது. அந்த விழிப்புணர்வு நிலையில் இருக்கும்போது தான் உங்களால் அந்த மாதிரி அலட்சியமான, அதாவது உங்களுடைய நேச்சுரல் பிஹேவியர்னு சொல்கிறீங்க இல்லையா, அது உண்மையிலே மயக்கத்தினால் வர்றது. அது உண்மையில் உங்களுடைய குணமே கிடையாது, அது வெளியிலேருந்து வந்திருக்கும். நீங்கள் சினிமா பார்த்து குணங்கள் வந்திருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து குணங்கள் கிரகிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ஜென்ரலாக குழந்தையாக இருக்கும்போது நம்மளுடைய குணம் நல்லாயிருக்கும், வளர வளர வெளியில் இருக்கிற குணங்களை நமக்குள்ளே போட்டிருப்போம், அதுதான் மயக்கம். அந்த மயக்கத்தின் குணங்களை நீங்கள் வெளிப்படுத்துறது தான் பிரச்சனையாக இருக்கும். உண்மையிலே கடவுள் உங்களுடைய தவறை உங்களுக்கு சுட்டி காட்டுவதற்காகத்தான் அந்த மாதிரி நபரை உங்கள் பக்கத்தில், அது வாழ்க்கை துணையாக பெரும்பாலும் அப்படி தான் இருப்பாங்க. வாழ்க்கை துணை உறவு மூலமாக தான் மெயினாக அது இருக்கும், அல்லது அப்பா அம்மாவாக இருக்கலாம், அல்லது குழந்தையாக இருக்கலாம். அது வரும். உங்களை பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது, கடுப்பாக இருக்குதுன்னு போது நமக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா நம்ம ஒன்றுமே பண்ணலேன்னு தான் தோணும். ஆனால் ஏதோ ஒன்று அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறத அவங்க டைரெக்டாக சொல்லிட்டா அதை சீரியஸாக எடுத்துக்கணும். சொல்லலைன்னா கூட அது என்ன, எதனாலலாம் அவங்க ட்ரிகர் ஆகிறாங்க, எந்த பிஹேவியருக்கு அடுத்தது அவங்களுடைய குணம் அப்படி இருக்குது, அன்றைக்கி ஃபுல்லாக நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஓகே இதனால தான் ட்ரிகர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். புரிஞ்சிக்கிட்டு அதை கட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இதை ஏன் அவளுக்காக நான் ஏன் மாற்றிக்கணும், அல்லது அவனுக்காக நான் ஏன் மாற்றிக்கணும் அப்படின்னு உங்களுடைய அகங்காரம் சொல்லும். ஆனால் இது அவங்க பண்ணலை, கடவுள் பண்ணுறாருன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மெசேஜ் கன்வே ஆகுது இல்லையா, நீங்கள் ஏற்றுக்கிறீங்க ஏற்றுக்கல, பட் இதுதான் காரணம்னு அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது இல்லையா, அது அவங்க கொடுக்கல, கடவுள் கொடுக்குறார், உங்கள் நன்மைக்காக கொடுக்குறார்
அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக அவங்க கூட இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய குணத்தை உங்களால் மாற்றிக்க முடியும். அப்படி நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், எல்லோருக்கும் பிடித்தவராக சொக்கத்தங்கமாக நீங்கள் இருப்பீங்க. ஸோ இவங்கெல்லாம் ஒரு அர்த்தத்தில் சொல்கிறாங்க, ஜான் ஜபராஜ் வந்து இப்படி பண்ணதுக்கு அவங்க மனைவி தான் காரணம்ன்ட்டு. ஆக்சுவலாக டைரெக்டாக அது ஆன்சர் கிடையாது. ஆனால் அவங்க மனைவியை இவர் அமைதியாக வைக்கக்கூடிய ஒரு வழியை பற்றி தெரிஞ்சிக்கக்கூட அவர் முயற்சி பண்ணாதது தான் காரணம். ஏன்னா அவர் அந்த ஆல்பம் இதில் பிஸியாக இருக்கிறாரு அப்படின்னும் பொழுது அது பிஸியாக இருக்கிறார், மற்ற பலகீனங்கள் அப்படி இருக்கும் பொழுது இங்கே டென்ஷன் பண்ணால் எனக்கு இன்னொரு சாய்ஸ் இருக்குது அப்படின்றது மைண்டில் செலிப்ரிட்டிக்கு அது ரொம்பவே ஈஸி. இப்போ இந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே ஈஸி தான். ஸோ அப்படி இருக்கும்போது இப்படியும் ஒன்று மைண்டில் இருக்கும்பொழுது அப்போ தான் அவங்கள வந்து நம்ம நிராகரிக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா? ஸோ அப்படி நிராகரிக்காமல் ஏன் இப்படி நடக்குது அப்படின்றத இப்போ நான் சொல்கிறது விஷயம் என்ன அப்படின்னா, ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க, கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்குன்னா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இன்னொருத்தருக்கு பிடிக்கல அப்படின்னா, விட்டு கொடுக்க பிடிக்கலன்னா, டைம் ஸ்பெண்ட் பண்ண பிடிக்கலன்னா, இல்லை அது வேலைக்கே ஆகாது. ஏன்னா 2 பேர் சேர்ந்து அது அப்படி இருந்தால் தான் பிரச்சனையே இல்லையே இல்லையா? 2 பேர் எப்படி கேட்பாங்க? நாம் சொல்கிற வழி 2 பேர் கேட்க தேவையில்லை. யாராவது ஒருத்தர் ஃபாலோ பண்ணால் போதும். இன்னொருத்தர் எவ்வளோ டாக்ஸிக்காக இருந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லாவே இருக்கும். ஏன்னா அந்த டாக்ஸிசிட்டி வெளிப்படுறதுக்கான ட்ரிகரே நீங்கள் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது வெளிப்படாது இருந்தாலுமே. அடுத்தது அந்த டாக்ஸிசிட்டி வராமல் இருக்கணும் அப்படின்னா ஜென்மத்திற்கும் இல்லையா? ஏன்னா அது உள்ளே இருக்கும், அதுக்கப்புறம் என்றைக்காவது ஒரு நாள் வெளிப்படலாம், அல்லது அடுத்த ஜென்மத்தில் கூட வெளிப்படலாம். அதுவும் இல்லாமல் இருக்கணும்னா அவங்களுடைய குணத்தையே உங்கள் குணம் மாதிரி நீங்கள் மாற்றணும். அப்படின்னா அந்த தெய்வீக குணத்தை நீங்கள் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஸோ அதை பார்க்க அவங்க கிரகிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் பேசுகிறது, அல்லது அவங்க இது வரைக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக பணிவாக நீங்கள் நடந்துக்கிறீங்க அப்படின்னா அந்த குணத்தை அவங்க உள்வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆரம்ப புள்ளின்னு இருக்குது இல்லையா பிரச்சனைக்கு, கணவன் மனைவிக்கு இடையில் ஒன்று தான். ஜென்ரலாக சொல்லுவாங்க ஈகோ இல்லாமல் இருக்கணும் அப்படின்வாங்க, விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது. ஆனால் அது மேலோட்டமாக சொன்னாலும் அது 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 வந்து ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டிய விஷயம். இங்கே பிரச்சனை என்ன ஆகுது அப்படின்னா, இந்த உலகத்திலே 2 விதமானவர்கள் தான் இருக்கிறாங்க. ஒன்று, அமைதியாக இருந்தால் நான் அமைதியாக இருப்பேன். அமைதியை கெடுக்கிற மாதிரி இருந்தால் நான் அமைதியை இழக்கிறது மட்டும் இல்லை, உங்கள் அமைதியும் சேர்த்து கெடுத்துடுவேன். இல்லை என்ன அமைதி இழக்க விட்டுட்டு நீ மட்டும் அமைதியாக இருந்துடுவேன், விட்டுருவேண்ணா. இன்றைக்கி நடக்கிற கோர்ட்டு கேஸ் எல்லாமே கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் மட்டும் சொல்ல, ஜென்ரலாகவே சொல்கிறேன். ஸோ அப்போ அமைதியாக இருந்தால் யார் வேணாலும் அமைதியாக இருப்பாங்க, அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இல்லையா? நிறைய பேர் தான் சொல்லுவாங்க, நான் அமைதியானவ தான், ஆனால் என் கணவனால் தான் என் அமைதியே போச்சு, என் குழந்தையால் தான் அமைதியே போயிடுச்சு, என் மனைவினால் தான் அமைதியே போச்சு, இல்லைனா நான் எவ்வளோ அமைதியானவன் தெரியுமா அப்படி சொல்லுவாங்க. சொல்கிற மாதிரி அவங்களுடைய கேரக்டர் பார்த்திங்கன்னா, அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல பார்த்தா அவங்க அமைதியானவங்கன்னு பேர் எடுத்திருப்பாங்க, ஆனால் வீட்டில் மட்டும் அப்படி இருக்கும். ஸோ அப்போ என்னென்னா இங்கே ஏதோ ஒன்று ட்ரிகர் பண்ணுது. ஆக்சுவலாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கேரக்டருமே அது நார்மல் கேரக்டராக தான் இருக்கும், பட் அவங்களுக்கு அது ட்ரிகர் ஆகுது. சரி, இது ஒரு செட் ஆஃப் பீப்புள். அமைதியாக இருந்தால் அமைதியாக இருப்போம். இன்னொரு விதமானவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் யார் அப்படின்னா, என்ன பண்ணாலும் அமைதியாக தான் இருப்போம். என்ன பண்ணாலும் நம்ம அந்த மாதிரி ஸ்கூலில் பார்த்துருப்போம், காலேஜில் பார்த்துருப்போம், வேலை பார்க்குற இடத்துல பார்த்துருப்போம். யாராவது ஒருத்தராவது அந்த மாதிரி இருப்பாங்க. ஆச்சரியமாக இருக்கும். எந்த மூலையில் உலகத்துக்கு போனாலும் இந்த மாதிரி கேரக்டர் உள்ளவங்களே நீங்கள் பார்ப்பீங்க. அவங்க இருக்கிறதே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். என்ன பண்ணாலும் அமைதியாக இருக்கிறது. ஸோ இப்போ இந்த டாக்ஸிக் பிஹேவியர் ட்ரிகர் ஆகாமல் இருக்குன்னா அந்த 2வது கேட்டகரி உள்ளவராக நீங்கள் மாறணும். என்ன பண்ணாலும் அமைதியாக இருக்கிறது, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அப்படிப்பட்டவர்களால் தான் உலகம் இன்னும் அழியாமல் இருக்குது. என்ன தான் ஒருத்தர் ரொம்ப ட்ரிகர் ஆகிறவங்களாக இருந்தாலும் அவங்க தொடர்புலையும் யாரோ ஒருத்தர் இப்படி இருப்பாங்க.
அமைதியாக இருப்பாங்க. ஸோ அது எப்படி இருக்கிறது, எப்படி அந்த கேரக்டர் மாற்றுக்கிறது அப்படின்னா, ஒரே ஒரு சின்ன புரிதல் தான். அது என்ன அப்படின்னா, ஜென்ரலாகவே இந்த லவ் பண்ணும்பொழுதெல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு சிலருக்கு லவ்வே பண்ண முடியாது, செட்டே ஆகாது. அது காரணம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயமா இருக்கும். என்ன அப்படின்னா, குறிப்பாக ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கிஃப்ட்டு கொடுக்கறது, அவங்கள புகழ்கிறது, இந்த விஷயங்கள் பண்ண வரலைன்னா அவங்க லவ் பண்ண முடியாது. ஏன்னா அதை வந்து பெண்கள் எதிர்பார்க்குறாங்க இல்லையா? ஆனால் சரி, அப்போ என்ன, பெண் மட்டும்தான் இந்த குணம் இருக்குமா? ஆணுக்கு இந்த குணம் இருக்காதா? ஆணுக்கு இந்த எதிர்பார்ப்பு இருக்காதா? அப்படி இருக்கிறவங்க வந்து லவ் பண்ண மாட்டாங்க. மேபி அவங்கள யாராவது துரத்தி லவ் பண்ணால் தான் உண்டு. துரத்தி என்னை பொண்ணே தான் துரத்தி வந்துச்சு அப்படின்னா அதை பெருமையாக சொல்லிக்குவாங்க. அது காரணம்னா அவங்களுக்கு பிறரை சந்தோஷப்படுத்தக்கூடிய குணம் இல்லை. சரி, அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால பிடிச்சி வந்திருக்கும். ஆனால் திருமணம் ஆன பிறகு அது வெறுப்பாயிடும். என்னடா கடைசி வரைக்கும் நானே அன்பு கொடுக்குறேன், எனக்கு திருப்பி கிடைக்கவே இல்லையே அப்படின்ற வெறுப்பு வந்துடும். இது ஒரு முக்கியமான காரணம் பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கு இடையில் வருவதற்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, அதே மாதிரி ஆணுமே இல்லையா, ஒரு பொண்ணை துரத்தி லவ் பண்ணி திருமணம் ஆன பிறகும் இவனே தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும்னும்போது எனக்கு கடுப்பாயிடும். நானே அன்பு கொடுக்குறேன், எனக்கு திருப்பி அன்பே வரலையே அப்படின்னு வந்துடுது. ஸோ இதை பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா, எதிர்பார்ப்பு இல்லை, 2 பேருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு. ஆக்சுவலாக யார் அதிகமாக தன்னை இறக்கி, அதாவது அவங்க தன்னைத்தானே இறக்கிக்கிட்டு இன்னொருத்தங்களை பயங்கரமாக முன்னுக்கு வைக்கிறாங்களோ, ஏன்னா ஜென்ரலாகவே பெண்கள் இருக்கும்போது நிறைய ப்ரொபோசல்ஸ் வரும், கொஞ்சம் அழகாக இருந்தாலே, இல்லாட்டினாலும் வரும். ஸோ அப்போ அதில் யாரை செலக்ட் பண்ணுவாங்கன்னா, யார் ரொம்ப தன்னை புகழ்ந்து அப்படியே உச்சியில் தலைக்கு மேலே தூக்கி வச்சுருக்கிறாங்களோ அவங்கள தான் செலக்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், கடைசி வரைக்கும் அவங்க இதையே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இல்லைன்னும் போது அவங்க டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க, அல்லது டாக்ஸிக் குணம் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். எத்தனை பேர் லவ் பண்ணாங்க, இவங்களெல்லாம் விட்டுட்டு நான் இவங்க கூட வந்தேனே அப்படிங்கிற மாதிரி வார்த்தையெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதே மாதிரியே தான் ஆணுமே. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ஆனால் எனக்கு திருப்பி கொடுக்கலையா அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு திருக்குறள் வரும் இல்லையா, பிச்சை எடுக்கிறது ரொம்ப கேவலமானதுன்ற அர்த்தத்தில் வரும். அதாவது கேட்டு கொடுக்காதது கேவலம், அதாவது பிச்சை எடுப்பது கேவலம், அப்படி பிச்சை எடுத்தும் அவனுக்கு கொடுக்காதது அதை விட கேவலம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே தான் இங்கேயுமே. எதிர்பார்க்கிறதுன்றது ஆக்சுவலாக பிச்சை எடுக்கிறது தான் இல்லையா? அவன் என்கிட்ட அன்பாக இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா என்ன அர்த்தம், அன்பை பிச்சையாக கேட்குறீங்க அப்படின்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்கள், பிச்சை கேட்குறது கெத்தா, பிச்சை போடுறது கெத்தா இல்லையா? கொடுக்கறது தான் எப்போவுமே கெத்து. ஸோ இங்கே அன்பாக இருக்கட்டும், எல்லாமே கொடுக்குறவங்க தான் உயர்ந்தது அப்படிங்கிறத இங்கே போதிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. ஸோ அதனால தான் வந்து கொடுக்கணும், மற்றவர்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆணும் சரி பெண்ணும் சரி எதிர்பார்க்குறாங்க. இதுதான் பிரச்சனை ஆகிடுது. இல்லை, நான் கொடுக்கணும். இப்போ அம்மா வந்து குழந்தை என்னை லவ் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அது குழந்தை. அம்மா தான் குழந்தைக்கு அன்பு கொடுக்கணும் இல்லையா? ஸோ குழந்தை சிரித்தாலே அம்மா சாட்டிஸ்ஃபை ஆகிடுவாங்க, அது எதுக்கு சிரித்தாலும் சரி. அந்த மாதிரி இங்கே எல்லோரையும் ஒரு குழந்தையாக பாருங்கள். குழந்தைன்றது பிச்சைக்காரங்க மாதிரி தான் இல்லையா? அந்த குழந்தைக்கு எல்லாமே மற்றவங்க தான் பண்ணி ஆகணும், அந்த குழந்தை எதுவுமே பண்ணாது. ஸோ அந்த மாதிரி எல்லோரையும் பாருங்கள். அப்படி ஒரு அம்மான்றது மிக உயர்ந்த ஸ்தானம், கொடுக்குற ஸ்தானம், எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்குற ஸ்தானம். ஸோ அப்படி கொடுக்கறதுல நீங்கள் எந்த அளவுக்கு உயர்ந்தவங்க தெரியுமா? கடவுளுக்கு ஈக்குவலாக உயர்ந்தவங்க. யோசிச்சு பாருங்கள், கடவுளுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? அவர் தான் நமக்கு கொடுக்குறாரு எல்லாத்தையும். ஸோ வள்ளலார் சொன்ன அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, உயிர்களுக்கு வந்து துக்கம் கொடுக்கக்கூடாது, அந்த கருணை அப்படிலாம் சொல்கிறார் இல்லையா?
சாப்பாடு போடுறத விட மிகப்பெரிய கருணை இந்த மாதிரி அசுர குணத்தை வெளிப்படுத்துகிறவங்க கிட்ட ரொம்ப அன்பாக நடந்து அவர்களையும் அன்பானவர்களாக மாற்றுறது தான். ஏன்னா எல்லாருக்குள்ளேயுமே அசுர குணமும் இருக்கும், தெய்வீக குணமும் இருக்கும். இப்போ எல்லாருக்குள்ளேயும் அசுர குணம் மேலோங்கி இருக்குது. ஸோ அந்த அசுர குணம் வெளிப்படாமல் நீங்கள் பார்த்துக்க முடியும். எப்படின்னா, நீங்கள் தெய்வீக குணங்களில் நிரம்பி இருந்தீங்கன்னா, அந்த தெய்வீக குணத்தை மட்டுமே வெளிப்படுத்தினீங்கன்னா அவர்களுடைய அசுர குணம் வெளிப்படாமலே போயிடும். ஆக்சுவலாக அதுக்கு நமக்குள்ளே ஏதோ ஒரு அசுர குணம் இருக்கும், பார்க்குறதுக்கு அது அசுர குணம் மாதிரி தெரியாது. உதாரணத்துக்கு காமெடி அடிக்கிறது. ஜென்ரலாகவே காமெடி அடிக்கிறது மற்றவங்களை நக்கல் பண்ணுறதா தான் இருக்கும். நிறைய பேருக்கு அது பிடிக்காது, ஒரு சிலருக்கு அது பிடிக்கலாம். அந்த பிடிக்கிறவங்க கூட அவர் இருக்கிறதுனால அது தப்புன்னு அவருக்கு தெரியாது. அது பின்னாடி அவங்க குடும்பத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், திருமண பந்தனத்தில். ஸோ அப்போ அந்த குணத்தை நீ நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி மனைவியோ கணவனோ அமையிறாங்க. இதுவே கடவுளுடைய கருணை தான். ஸோ எல்லா மதத்துலையுமே பார்த்திங்கன்னா நடக்கிறதெல்லாம் கடவுளின் சித்தம்னே இருக்குது. அப்படி இருக்கும்போது கடவுளின் சித்தம் உங்களுக்கு எதிராக இருக்குமா? கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைக்காக தான் இருக்கும், இல்லையா? ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு மெயினாக யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது, துக்கம் கொடுப்பவர்களுக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம். அந்த துக்கத்தையே எடுக்காதீங்கன்றார், இல்லையா? அவங்க இப்படி பண்ணுறாங்க, நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் எவ்வளோ பெரிய. ஆக்சுவலாக ஜான் ஜபராஜ் அவர்கள் ஒரு சகோதரர்கிட்ட ஒரு 3 வருஷம் முன்னாடி பேசுகிறாங்க. ஏதோ ஒரு நெகட்டிவ் கமெண்ட் போட்டாருன்ட்டு அவரை திட்டுறாங்க. நான் யார் தெரியுமா, நான் வேர்ல்டு ஃபேமஸ்ஸு, என்னை போய் நீ இப்படி பேசிட்ட. இதே குணம் கண்டிப்பாக மனைவிக்கிட்டையும் வெளிப்பட்டுருக்கும். அதுதான் பிரச்சனைக்கு காரணமே. ஆனால் இந்த வேர்ல்டு ஃபேமஸ்லாம் இப்போ அவர் சொல்ல முடியுமா, இல்லையா? டக்குன்னு காணாமல் போயிடும். அது ஒரு மாயை, அதிலிருந்து விலகி இருக்கணும். ஸோ இப்போ கடவுள் நிறைய பேருக்கு எதுவும் கொடுக்காததுக்கு காரணம் என்னென்னா, அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது. அந்த குணம் உங்களுக்கு தெய்வீக குணம் நிரம்பிடுச்சுன்னா தானாகவே உங்களை தேடி எல்லாமே வரும். ஏன்னா இந்த ஞானத்தை எப்போ கொடுக்குறாருன்னா, இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம், நரகத்தின் கடைசி 100 வருடத்தில் நாம் இருக்கிறோம். இந்த கடைசி 100 வருடத்தில் தான் இறைவன் வரார். அவரைத்தான் அல்லான்னு முஸ்லீம்களும், பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும், சிவபெருமான் இந்துக்களும் சொல்கிறோம். கடவுள் ஒருத்தர் தான். அவர் ஒரு வயோதிகர் உடலில் சொல்கிறார், சொர்க்கமாக இருக்கும்போது எந்த விதமான துக்கமும் கிடையாது. காரணம், யாருடைய கவனமும் உடலிலோ அல்லது வெளி உலகத்திலோ இருக்காது. இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான்ற உணர்வுலே இருப்பாங்க. பிறரையும் ஆத்மான்னு பார்ப்பாங்க. ஆத்மா அது உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் அங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. தன்னையும் ஆத்மானு பிறரும், ஏன்னா ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, எல்லா காரியத்தையும் செய்யுது. அப்படின்ற உணர்விலே இயல்பாக இருக்கிறதுனால அவ்வளோ அழகாக இருப்பாங்க ஆண்களும் பெண்களும் சொர்க்கத்தில். ஆனாலும் அந்த அழகில் புத்தி மயங்காது. ஏன்னா ஆத்மா பலம், அதுதான் ஆன்ம பலம்ன்றது. அந்த ஆன்ம பலம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஆத்மாவுடைய பலம் குறையும் போது 2500 வருஷம் கழிச்சு என்ன ஆகிடுது, ஆத்மான்றதை மறந்து உடம்புன்னு நினைக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ தான் புலன் இன்பத்துக்கு மயங்குறோம். ஏன்னா ஆத்மான்ற உணர்வில் இருக்கும்போது சதா ஆனந்தமாக இருப்போம். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தமும் அமைதியும். அது நிரந்தரமாக இருக்கும், வெளியில் சார்ந்து கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது, ஆனந்தத்தை வெளியில் தேடுறோம், அமைதியை வெளியில் தேடுறோம். மனைவி கிட்ட, கணவன்கிட்ட கிடைக்கவே கிடைக்காது. நமக்குள்ளே அது இருக்குது, அது இப்போ கிடைக்கல. இப்போ ஆத்ம உணர்வில் நிலை பெறவும் முடியல. ஆத்மானே தெரியாது யாருக்கும், தெரிந்தாலும் அந்த உணர்வில் நிலை பெற முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு புத்தி உடம்புன்னு நினச்சிட்டு மயங்கி கிடக்குது. அதுதான் மாம்சமானவர்கள் பைபிளில் போட்டிருக்கு. ஸோ இப்போ இதிலேருந்து விடுபடணும் அப்படின்னா இறைவன் சொல்கிறாரு, இந்த மயக்கத்திலேருந்து தெளிகிறதுக்கான சக்தி உங்கள் கிட்ட இல்லை. அந்த சக்தி நிரம்பியவன் நான் ஒருவனே, என்னை நினைவு பண்ணுங்க. கடவுள் எப்படி இருக்கான்னு எந்த மதத்துலையும் சொல்லலை, இல்லையா? ஸோ அவரே தான் சொல்கிறார், செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி அவரை நினைக்கணும், அவருடைய குணத்தோடு நினைக்கணும். அவருடைய குணம் எப்படி தெரியும், யாருடைய குணமும் எப்படி தெரியும், அவங்க கூட பழகினாதான் தெரியும். அப்போ கடவுள் நம்ம கூட பழகினாதான் தெரியும். அவர் கடைசி 100 வருடம் நம்ம கூட பழகிறதுக்கு வந்திருக்கார், நம்ம கூட பேசுகிறதுக்கு வந்திருக்கிறார். ஒரு வயோதிகர் உடலில் அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அந்த பிரம்மா வாய் வழியாக சிவபெருமான் கொடுக்குற ஞானத்தை கேட்பவர்கள் பிரம்மா குமார் குமாரிகள் ஆகிடுறோம். ஸோ இறைவன் கொடுக்குற அந்த ஞானத்தை முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஞானத்தின் சாரம் ஆத்மானு உணர்ந்து பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க, அவ்வளோதான்.
முரளியும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அதை கேட்க 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 இறைவனை நினைக்க நினைக்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே இவ்வளோ அசுரகுணம் இருக்கா, இவ்வளோ அசுரகுணம் இருக்கான்னு தெரியும். அது வரைக்கும் நம்ம நார்மலாக தானே இருக்கிறோம், மற்றவங்க கிட்ட தானே தப்பு இருக்குது அப்படின்னு தோணும். ஸோ அதை தான் ஜான் ஜெபராஜ் அவர்களுக்கும் பிரச்சனை. ஏன்னா அந்த ஆடியோ, அந்த சகோதரரை அவர் மிரட்டுற ஆடியோ கேட்கும் பொழுதே அப்போ தெரியுது அது குடும்பத்திலையும் வெளிப்படும் அந்த குணம், அது குடும்ப வாழ்க்கையை அழிச்சிடும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் ஆகுது. ஸோ இந்த கலியுகத்தில் நமக்கு புகழ், பணம், பதவி இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம அறியாமல் அந்த அகங்கார குணம் வந்துடும். இல்லாமலே இருக்குது, அது வந்துச்சுன்னா இன்னும் அதிகமாக ஆகிடும். ஸோ இது எதுவுமே இல்லை, வெறும் ஆத்மா. அது என் மனைவி இல்லை, ஆத்மா. ஆத்மா யார்? கடவுளோட குழந்தை. இப்போ கடவுளோட குழந்தைன்னா எவ்வளோ பெரிய மரியாதை கொடுக்கணும். இயேசு கடவுளுடைய குழந்தைன்னு தானே அவ்வளோ மரியாதை. இப்போ நாம் மட்டும் யாரோட குழந்தை இல்லையா? இன்னொருத்தரும் கடவுளோட குழந்தை. ஒரே விஷயம், நான் தெரிஞ்சிருக்கிறேன், அவங்க தெரியல, மயக்க நிலையில் இருக்கிறாங்க. அவங்கள எழுப்ப வேண்டியது நம்மளுடைய கடமை. அதான் இறுதியில் கல்லறையிலிருந்து எழுப்புவேன்னு சொன்னது. எல்லோரும் மயக்க நிலையில் இருக்கிறாங்க, எழுப்புறதுக்கு தான் கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்குறார். நாமளும் மற்றவர்களுக்கு கொடுத்து அவங்கள எழுப்புகிறோம். ஸோ அப்படி இறைவன் நினைவிலே இருக்க இருக்க ஆத்மா பலமாகும். குறிப்பாக புத்தி வேலை செய்யும். இது சரி, இது தப்புன்னு தெரியும். இப்போ தெரியல, அதான் பிரச்சனையே. இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பிரபலங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னுடைய வெற்றி காரணமே என்னுடைய மனைவி தான். குடும்பத்தை பார்த்துக்கலன்னா, அமைதியாக வச்சிடலன்னா என்னால் இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய புத்திசாலிகள் அந்த பிரபலங்கள். ஏன்னா எல்லா மனைவி பார்க்குற வேலை தான் அவங்களும் பார்ப்பாங்க. அவங்க ஸ்பெஷலாக எதுவும் பார்க்க போகிறது கிடையாது. இருந்தாலும் இவங்க அதை புகழறது எதுக்குன்னா, இந்த புகழில் மயங்கி தான் அவங்க அமைதியாக இருக்கிறாங்க. இதுதான் முக்கியமான விஷயமே. ஏன்னா அமைதியாக இல்லாமல் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இவங்களால் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஸோ அப்படியே அவங்கள புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த புகழ்ச்சிக்கு மயக்கம் அடையாதவர்கள் யாருமே கிடையாது, ஆணும் சரி பெண்ணும் சரி. ஸோ அப்போ ஆணுக்கு என்ன தோணுதுன்னா, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவங்க வீட்டை மட்டும் தானே பார்த்துக்கிறாங்க அப்படின்னு தோணிடுது. இதுதான் பிரச்சனை. ஸோ இது பார்த்துக்கிறது கஷ்டம் இல்லையான்றது பிரச்சனை இல்லை. ஆனால் அதை அவங்க பார்க்குற வேலை மிகப்பெரிய வேலைன்னு நீங்கள் சொல்லும் பொழுது அது அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்குது. ஆனால் அது சொல்லாத பொழுது அவங்களுக்கு ஒரு விரக்தி ஆகுது. நம்ம இவ்வளோ வேலை செய்ய வேண்டியது இருக்குது, அவர் பாட்டுக்கு போயிடுறாரு, குடும்பத்தை பார்த்துக்கிறது, குழந்தைய பார்த்துக்கிறதுலாம் எவ்வளோ பெரிய கஷ்டம். உண்மையிலே அது கஷ்டம்தான் இல்லையா? ஸோ அப்போ ஏன்னா அதை பார்த்துட்டு மற்ற வேலையை செய்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் சிங்கிள் மாமாக நிறைய பேர் அதை பண்ணவும் செய்கிறாங்க. ஸோ அது வேறு சப்ஜெக்டு. பட் ஜென்ரலாக சொல்கிறேன், இந்த விஷயம் அவங்கள பாராட்டுறது இருக்குது இல்லையா? அப்போ நான் மட்டும் பாராட்டிக்கிட்டே இருக்கணும், என்ன பாராட்டுறதே இல்லையா? அப்போ நீங்கள் அந்த பிச்சைக்காரன் ஸ்டேஜுக்கு வந்துடுறீங்க. கொடுப்பவராக இருக்கணும், பாராட்டையும் வாரி வழங்குறவராக இருக்கணும். பாருங்கள் ரஜினி, பாருங்கள் யாரை பார்த்தாலும் பாராட்டிக்கிட்டே இருக்கார். அதனால தான் இன்னும் மேலே போய்கிட்டே இருக்கார். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஏன்னா பெரும்பாலும் பெண்கள் வீட்டிலேயே இருக்கும் பொழுது அவங்களுக்கு பாராட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. கணவன் பாராட்டினா தான் உண்டு இல்லையா? இதே அவங்க வேலைக்கு போகிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, அங்கெல்லாம் பாராட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இங்கே இல்லை. அதிலும் குறிப்பாக நல்லா படித்து அந்த புகழிலே மூழ்கி கடந்த ஒருத்தராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூலில் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டே எடுக்கிறாங்கன்னா எல்லாம் புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த டிப்ரெஷன் வரும் திருமணமான பிறகு. நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கு தான் இந்த டிப்ரெஷனே வரும். திருமணம் ஆன பிறகு அது ஒரு விதமான விரக்தியாக இருக்கும். அதுலேயும் கொஞ்சம் கணவன் சைக்கோவாக இருந்துட்டானா முடிஞ்சு போச்சு. ஸோ இது எல்லாமே மனதினால் வந்த நோய் தான். அப்போ இங்கே பாராட்டப்படுவது பெரிய விஷயமே கிடையாது, பாராட்டுறது தான் பெரிய விஷயம். பாராட்டுறவன் தான் உயர்ந்தவன், அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஒரு அடிப்படை புரிதல் இல்லாதது தான் கணவன் மனைவி ஈகோவிற்கான முக்கியமான காரணம். ஸோ அந்த புகழ்ச்சி உள்ளபூர்வமாக, குறிப்பாக நீங்கள் மற்றவர்கள் முன்னாடியும் விட்டு கொடுக்காமல் பாராட்டினீங்கன்னா அவ்வளோதான், அப்படியே ஃப்ளாட் ஆகிடுவாங்க. ஸோ இதைத்தான் எதிர்பார்க்கலாம். இப்போ சமீபமாக கூட ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ஃபங்க்ஷனில் பேசும்போது, என்னுடைய இத்தனை வளர்ச்சிக்கும் என் மனைவிக்கு தான் நான் முதலாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். என்ன இவர் பண்ணுறதுக்கு கம்பேர் பண்ணும்போது மனைவி என்ன பண்ணிட போகிறாங்க இப்படிலாம் நமக்கு தோணும். அவங்க என்ன பண்ணுறாங்க பண்ணலன்றது முக்கியம் கிடையாது. ஆனால் இந்த வார்த்தை
ஒரு மிகப்பெரிய மேஜிக்கை பண்ணும். அது உங்களுக்கு சப்போர்ட்டாக உங்கள் மனைவியை மாற்றிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அவர் பண்ணாமல் இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. பட் அவரை விட்டுருங்க. ஜென்ரலாகவே கணவன் மனைவிக்கு இடையில் இதுதான் பிரச்சனைக்கான காரணம். ஸோ மனதார தாராளமாக புகழ்வதை ஒரு கலையாக, அந்த கலையில் கைத்தேர்ந்தவராக ஒருத்தர் மாறிட்டால் எப்படிப்பட்ட டாக்ஸிக் பிஹேவியர் உள்ள கணவனையும் மனைவியையும் அவங்களால சமாளிக்க முடியும். ஆனால் பிரச்சனை எங்கே வருது? என்ன புகழ மாட்டுறாங்க, நான் இவ்வளோ பண்ணுறேன், என்ன புகழ மாட்டுறாங்க. அதுதான் பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது. எல்லா விதமான பிரச்சனைக்குமே இதுதான் காரணமாக இருக்கும். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒரு மந்திர சாவி. இது மட்டும் புரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் எவ்வளோ டாக்ஸிக் பிஹேவியர் உள்ள வாழ்க்கை துணையோடவும் ஆனந்தமாக வாழ்க்கையை நடத்த முடியும். அவங்களும் தெய்வீக குணத்தை மட்டுமே உங்ககிட்ட வெளிப்படுத்துவாங்க. ஏன்னா அது ஒரு நோய் இல்லையா? மனதினால் வரக்கூடிய ஒரு நோய் தான். எல்லாருக்கும் இருக்குது அந்த நோய். இப்போ நல்லா இருக்கிற கணவன் மனைவி திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டில் கை கால் வராமல் போயிடுச்சு, மனைவிக்கோ கணவனுக்கோ. திடீர்னு விட்டுட்டு இன்னொருத்தரை தேடினா எப்படி இருக்கும்? எவ்வளோ பெரிய துரோகம்னு தெரியுது. அதே மாதிரி தான் இது மனதில் உள்ள ஒரு நோய். ஸோ இதை உங்களால் சரிப்படுத்தவும் முடியும். ஜஸ்ட்டு இனிமையான வார்த்தையின் மூலமாக. அதிக நேரம் பேசத்தல, ஆனால் பேசும்போது இனிமையாக பேசிட்டா போதும், அன்பாக பேசினா போதும், அவங்க மனதை குளிர்விக்கிற மாதிரி பேசினா போதும். இது அப்பா அம்மா கிட்டேயும் சரி. அப்பா அம்மா கிட்டேயே இந்த குணம் இருக்கும்போது அது தானாகவே மற்றவர்கள்கிட்டேயும் வரும். ஸோ அங்கே குழந்தையாக இருக்கும்போது இந்த குணம் இல்லைன்னும்போது பெருசாகும்போது இன்னும் அது மோசமாக தான் ஆகும். ஸோ இதை நம்ம குழந்தைங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும். மெயினாக நம்ம கற்றுக்கணும். இதுக்கு மெயினாக இறைவனுடைய ஞானம், அந்த முரளி, அதை தினமும் கேட்டு இறைவன் நினைவில் மூழ்கி அனைவரையும் ஆத்மான்னு பார்க்கும்போது அந்த ஆத்மாவிற்கான மரியாதையை நீங்கள் கொடுப்பீங்க. அந்த உடம்பில் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு மனைவி. அந்த உடம்பில் இருக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மனைவி கிடையாது. இந்த உடம்பை விட்ட பிறகும் மனைவி கிடையாது. ஆக்சுவலாக அந்த உடம்பில் வந்தே பாதியில் தானே வராங்க உங்ககிட்ட. ஸோ டேக் இட் ஃபார் கிராண்டட். அதுதான் பிரச்சனை இல்லையா? எனக்கு ஒரு புகழ் கிடைக்கிதுன்னும் பொழுது, நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன்னும் போது வாழ்க்கை துணையை மட்டமாக நடத்துறது. இதில் தான் பிரச்சனை ஆகிடுது. ஸோ இதுலேயும் இன்னொருத்தர் அமைதியாக இருந்துட்டால் பிரச்சனை கிடையாது. யாரோ ஒருத்தர் அமைதியாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ ஜென்ரலாக பெண்களுக்கு இப்படி சொல்லி வளர்ப்பாங்க, ஆண்கள் அப்படி தான் இருப்பாங்க, நம்ம தான் பொறுத்து போகணும் அப்படின்வாங்க. இதை இப்போ ஆண்களும் பயன்படுத்திக்கலாம். பெண்கள் அப்படி தான் இருப்பாங்க, நம்ம தான் பொறுத்து போகணும் இல்லையா? ஏன்னா அந்த உடலின் மயக்கம் தான், நானுன்ற மயக்கம் தான் அகங்காரத்தை வெளிப்படுத்தி பிரச்சனை வருது. ஸோ இந்த ஒரு விஷயம் இருந்தால் எப்படிப்பட்ட டாக்ஸிக் பிஹேவியர் உள்ளவர்களும், ஏன்னா எப்படியா இருந்தாலும் அந்த ஆரம்ப புள்ளி இருக்குது இல்லையா, அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா போதும். அந்த குணம் எது இரிட்டேட் பண்ணுறதோ அந்த குணம் மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். இது அவங்க கொடுக்குற வார்னிங்கில் கடவுள் கொடுக்குற வார்னிங்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ தானாகவே அது நம்ம நன்மைக்காக தான் இருக்கும். அதை மாற்றிக்கிட்டால் போதும், சதா ஆனந்தமாக இருப்பீங்க. ஏன்னா எவ்வளோ கோடி கணக்கில் சம்பாதிக்கிறீங்கன்றது பெரிய விஷயம் இல்லை, மனம் அமைதியாக இருக்குதான்றது தான் பெரிய விஷயம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.